கும்பராசிக்காரங்க தான் 7.5 சனிக்கு தண்ணி காட்டக்கூடிய மிகப்பெரிய கிங்கு. உங்களுக்கு தனாதிபதினு சொல்லக்கூடிய குரு, லாபாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்துல மறையிறது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் தொழிலில் முதல்ல கவனமாக இருங்க. அதிக முதலீடு போடாதீங்க. குறிப்பாக குரு தசை குரு புத்தி நடந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு தினசரி வருமானத்தில் அந்த வருமானத்தை வச்சு ஓட்டிடணும். வாடகை வருமானம் வாங்குறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டம், அதிர்ஷ்டமான வருமானம் திடீர்னு வரும். ஆனால் ரெகுலர் வருமானம் கண்டிப்பாக நின்றும். பொருளாதார விஷயத்தில் பெரிய கடன் வாங்கிடாதீங்க. படிப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் தடுமாறினாலும் படித்து வந்துடுவீங்க. வருமானத்தை பாதுகாப்பாக வைங்க. அதிகமாக ஆசைப்பட்டு இப்போவே முன்னேறணும்னு நினைக்காதீங்க. இது போதுமான விஷயம். உங்களுக்கு ஒரு அற்புதமான வழிபாடு என்ன தெரியுங்களா? ஒரு திங்கக்கிழமை அன்னைக்கு ஒரு சிவாலயத்தை தேர்ந்தெடுத்துக்குங்க. அல்லது ஒரு ஜீவ சமாதி அல்லது காஞ்சி பெரியவர் மகான்கள் வாழ்ந்த இடத்துல போய் வியாழக்கிழமை அமைதியாக 1 மணி நேரம் உட்காந்து குரு மந்திரங்கள் என்ன தெரியுதோ, அல்லது உங்கள் குலதெய்வத்தோட பேர் தான் தெரியுமா, அவங்களே குருவாக நினச்சிக்கங்க. அங்கே போய் அமைதியாக உட்காந்து செல்ஃபோன்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு 1 மணி நேரம் அமைதியாக தியானம் பண்ணிட்டு வாங்க. இந்த காலகட்டத்தை மிக அற்புதமாக நீங்கள் கடந்துருவீங்க. அந்த அறிவை கொடுத்து தான் ஆண்டவன் உங்களை படைச்சிருக்கான்.